உலக உருண்டை எவ்வளோ தான் தேடி பார்த்தாலும் கேபோ வெர்தேன்ற கண்ட்ரியை கண்டே பிடிக்க முடியல. கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஏதோ ஆப்பிரிக்கா பக்கம் இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்தா, இதோ ஆப்பிரிக்கா இவ்வளோ பெருசு, இதில் ஒரு குட்டி தீவு சின்ன பொட்டு மாதிரி தான் இருக்குது. ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோதான். பாப்புலேஷன் ஈரோடில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 5,30,000 மக்கள் மட்டும்தான். ஆனால் வேர்ல்டு கப்புக்கு முறையாக குவாலிஃபை ஆன இந்த குட்டி தீவு வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஃபீஃபா ரேங்கிங்கில் செகண்டில் இருக்கக்கூடிய ஸ்பெயினுக்கு தண்ணி காமிச்சு ஜெயிக்க விடாமல் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸ்பெயின் கூட ட்ரா, சவுதி கூட ட்ரா, உருகுவே கூட ட்ரா, 3 ட்ரா பண்ணி அடுத்த ரவுண்டு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதாவது வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆன குட்டி நாடு, கம்மி மக்கள் தொகை கொண்ட நாடு இவங்க தான். இவங்க உள்ளே போனதை விடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான உருகுவேயும் வெளியே ஏற்றிட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்பில் பிக்கெஸ்ட் ஷாக்குன்னா உருகுவே எக்ஸிட் ஆனது தான். யாரா இவனுங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை தேடி பார்த்தா 1484களில் போர்ச்சுகீஸ்காரங்க தான் இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச கையோட இது எனக்கு, இது உனக்கு, இதெல்லாம் நீ வச்சுக்கன்னு பங்கு போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போலேருந்து காலனியாக மாறிடுச்சு. அடிமைத்தனம், வறுமை, ஏழ்மை, பஞ்சம் இது எல்லாத்தையும் தாண்டி 1975 நம்ம கட்டப்பாவும் பாகுபலியும் போய் தான் சண்டை போட்டு சுதந்திரமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. வறுமையான பஞ்சமான நாடு தான். ஃபுட்பாலில் 2000வது ஆண்டுகளில் தான் கொஞ்சமாக எட்டி பார்த்துருக்காங்க. மிக மோசமாக 182வது ரேங்கிங்கில் இருந்திருக்காங்க. பெஸ்ட் ரேங்கிங்னா 2014 ஆப்கான் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆனப்போ 27வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ 67வது ரேங்கிங்கில் இருக்காங்க. ஆனால் வேர்ல்டு கப்பில் அவங்க பண்ண சம்பவம், இஷ்டத்துக்கு கோல் ஹேட்ரிக்கு நடிச்சு துவம்சம் பண்ணிடலாம், பல ரெக்கார்டை பிரேக் பண்ணி நல்ல பேர் வாங்கிடலான்னு இருந்த எல்லாருக்கும் ஆப்பு வச்சுருக்காங்க. இதில் ஆடுற பிளேயர்ஸை யாருக்குமே தெரியாது, கேள்விப்பட்டது கூட இல்லை. போர்ச்சுகீஸ் 2nd 3rd டிவிஷனில் ஆடிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு டிஃபெண்டர் ரொபேட்டோ லோபேஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இவரை 2018 லிங்க்டின்ல தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி, நேஷனல் டீமில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், தேசிய அணிக்காக உங்களுடைய கடமை ஆற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, உடனடியாக பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. இவங்க மெசேஜ் பண்ணது போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில். தலைவனுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். படித்து பார்த்துட்டு இது ஏதோ ஸ்பேம் மெசேஜாக இருக்குது, வடக்கண்ணுங்க இவனுங்கோ நம்மளை ட்ராப் பண்ணி காசு பிடுங்க பார்க்குறாங்கன்னு கண்டுக்காமல் விட்டார். பதிலும் கொடுக்கல. டீம் அசோசியேஷன் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, என்னடா பதிலையும் காணும் ஆளையும் காணும்னு. அப்புறமா ஒரு இமெயில் போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் போட்டதுனால பார்த்து படித்து அப்போ தான் பொறி தட்டி இருக்குது. ஐயையோ, அப்போ இதுக்கு முன்னாடி வந்த மெசேஜ் இது பற்றி தானா? அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த மெசேஜை கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ நிஜமாவே நம்மளை கால் பண்ணியிருக்காங்கன்னு அன்னைக்கு பஸ்ஸை பிடிச்சி பெட்டி பெட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு கேம்புக்கு வந்துட்டார். ஹெட் கோச் புபிஸ்டாவோட மாஸ்டர் பிளானு, பிளேயர்ஸோட கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்ம ஜெயிக்கிறோன்ற நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து கேபோ வெர்தேன்ற குட்டி தீவை, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு கூட இல்லாத ஒரு குட்டி தீவை இன்னைக்கு வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜ் கடந்து நாக் அவுட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு ஸ்டார் பிளேயர்னா கோல் கீப்பர் தான். 41 வயசான கோல் கீப்பர். அவர் ஓவர் நைட்டு பிரபலமாயிட்டார். அவருடைய கதை இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.